ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹாட் குக்கீஸ். இதை நான் 2 விதமாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. ஒன்று பிளெயின் குக்கீஸ், இன்னும் சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான மார்பிள் குக்கீஸ். இது பார்த்திங்கன்னா மைதா இல்லாமல் முட்டை இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் பிரியமானவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க. இப்போ இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடை வச்சுட்டு கோதுமை மாவு 1 கப், பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா குக்கீஸ் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சதுக்கப்புறமா இது ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நெய் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 1/2 கப்பு. இது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பவுடர் சுகர் 1/2 கப்பு இதை சேர்த்துட்டு விஸ்கு வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா பீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற அந்த சீனியும் நெய்யும் நல்லா கலந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூட வாசனைக்காக நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எசன்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் சீனி பவுடர் பண்ணும்போது அதோட 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கலர் சேர்க்கிறதா இருந்தால் கூட கலர் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் இல்லைன்னா பிங்க் கலர் கூட சேர்த்து கலர் குக்கீஸாக கூட பண்ணிக்கலாம். எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கோதுமை மாவை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே தேவைப்படும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சிடலாம். இதை கையாலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கையாலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். லைட்டாக இதே மாதிரி மேட்டாப்பில், ரொம்ப அழுத்தம் இல்லாமல் மேட்டாப்பில் தேய்ச்சிக்கோங்க. இதை ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த குக்கீஸ் எல்லாமே எடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். நான் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த குக்கீஸை வச்சுட்டு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த குக்கீஸ் பேக் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு 13-14 நிமிஷத்தில் செக் பண்ணி பாருங்கள். குக் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஒன்று போல் தேய்ச்சிட்டு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாவு காலியாகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சோள மாவு இருந்துச்சுங்க. அதில் ஒரு குட்டி இதையும் ஒன்று பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பார்க்க நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது நல்லா வெந்திருக்கு. இது எனக்கு பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. இது நீங்கள் வெளியில் எடுத்த உடனே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் ஹார்டாகி வரும். இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அது அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்படி இருந்தாலே குக்கீஸ் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்த பேட்சும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குக்கீஸுமே பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது.
இந்த குட்டி இதயம் பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. பாருங்கள், ஒரு சூப்பரான ஹாட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக இது பண்ணுறதுனால இந்த பிளெயினாக இருக்கிற இதயத்தை வந்து நம்ம கலர்ஃபுல் இதயமாக மாற்ற போகிறோம். அதாவது மார்பிள் ஹாட் குக்கீஸாக பண்ண போகிறோம். அது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து அதுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இது மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ரெட் கலர் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி குச்சை வச்சு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்து அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மார்பிள் குக்கீஸ் ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற குக்கீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பாதி குக்கீஸ்க்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி மார்பிள் ஹாட் குக்கீஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சாக்லேட்டில் டிப் பண்ண குக்கீஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக செட் ஆயிரும். அவ்வளோதாங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சிம்பிளான குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. குக்கீஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஹார்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை உடைக்கிறதுக்கு ஆக்சுவலாக மனசே இல்லை. உங்களுக்கு இந்த ஹாட் குக்கீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் கொடுத்துருங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி குக்கீஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.